ஹலோ ஆக்கங்கட்ட கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன். நண்பர்கள், இன்றைக்கி நம்ம இப்படி பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் அன்பு அண்ணனுமான தளபதி விஜய் அண்ணனை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். டிவிகே தலைவர் விஜய் அண்ணனை பற்றி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. முக்கியமான விஷயம்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கடைசி படம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, பட் அண்ணன் சொல்லியிருக்காரு. சொல்ல முடியாது, சூழ்நிலை காரணமாக மக்கள் ரசிகர் விருப்பத்திற்குனுங்க திருப்பி அண்ணன் நடிக்கலாம். ஆனால் இப்போ அண்ணன் ஜனநாயகம் படம் நடிக்கார் இல்லையா, அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு சாங்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங்கு ரிலீஸ் ஆனதுக்கு ஜனநாயகம் படத்தில் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி போட்டிருக்க டாலரு வந்து ஒரு படத்தில் உள்ளது ஆட்டை போட்ட மாதிரி இருக்குது, பின்னாடி ஆடுற 2 பேரும் அந்த படத்தில் உள்ள ஆடுற மாதிரி இருக்குது, அந்த சீன் இந்த படத்தில் உள்ள மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு எங்கே இருந்து தான் குற்றம் கண்டுபிடிப்பாங்களோ அதுக்குன்னு தனியே ஒரு மூலையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கானுங்க. அது போக என்ன சொல்கிறாங்க, நம்ம பாலையா இருக்கார்ல, பாலையா அவரோட படம் ஏதோ கேசரியான், பாலை கேசரி ஏதோ ஒரு படமா, அந்த படத்தில் இருந்து 3 வருஷம் நடிச்சிருக்கார் பாலையா. அந்த படத்தை தான் ரீமேக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, அதில் உள்ள சீன் தான் இது, அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த படத்தில் உள்ள சீனுன்னு சொல்லி அந்த படத்தை இயக்குனரும் சொல்லவில்லை, யாரும் அந்த மாதிரி சொல்லலை. இவங்களாம் வந்து சும்மானத்துக்கும் அதை கண்டுபிடிக்க இதை கண்டுபிடிக்க குற்றம் கண்டுபிடிக்காங்க. இதே மாதிரி தான் பாகுபலி படம் வந்துச்சு, அந்த படத்தை இப்படி தான் பண்ணாங்க. இது வேறு படத்தில் உள்ள சீன், இந்த படமே வேறு கதை, அதை கண்டுபிடிக்கன்னு இன்னும் கண்டுபிடிச்சே இருக்காங்க. எல்லாம் இந்த குற்றம் கண்டுபிடிக்கணும்ல, நாட்டில் என்னெல்லாமோ தப்பு நடக்கலை, கேமரா கொண்டு எதெல்லாமோ வச்சு மக்களை வந்து இது பண்ணுறாங்க. என்னென்ன தவறு நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த குற்றத்தெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டேங்க. ஒரு படங்கிறது ஒரு சொல்லுவாங்க, டேரக்டர் கிட்ட சொல்லுவாங்க, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு சமம் படம் எடுக்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்காங்க. உடனே அந்த படத்துக்கு குற்றம் கண்டுபிடிக்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு சட்டையை போட்டு உட்காந்துக்கிட்டு அதை 4 பேர் வந்து ரிவ்யூ பண்ணுறீங்களா, எதுக்குல? கடவுளே ஏற்கனவே எங்கள் தளபதி ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணன் வந்து ஏன்டா இந்த கடைசி படத்தோட நுப்பாட போகிறாரு, அண்ணன் நடிக்கணும்னு அவ்வளோ வெறியாக இருக்காங்க. ஏன்னா மக்களுக்காக வந்து 300 கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்களுக்காக வந்து படமே வேண்டாம், மக்கள் கூட தான் இருக்க போகிறேன், மக்கள் மட்டும்தான் வேணும்னு சொல்லி நம்ம தளபதி விஜய் அண்ணன் வந்து வராரு, படத்தை விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை வந்து போட்டு எல்லாரும் பாராட்டி அந்த படத்தை தூக்கி விடணுமே தவிர, அதை விட்டுட்டு சும்மா அந்த குறை கண்டுபிடிக்க இந்த குறை கண்டுபிடிக்க அந்த குற்றம் இருக்குது, இது இந்த படத்தோட கதை, அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க தயவு செய்து. இல்லை, தளபதி விஜயனை வந்து மக்களுக்காக முழுமையாக இறங்கிட்டாரு. அவருக்கு வந்து இது கடைசி முடிவு படம் கிடையாது, இதான் ஆரம்பம். அதனால் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு விஜயன் படம் வந்துச்சுன்னா அது வேறு லெவலில் ஹிட் பண்ணி கொடுக்கணும், 1000 கோடி வசூல் பண்ணி இந்த படத்தை ஹிட் அடித்து கொடுக்கணும். ஏன்னா அண்ணனுக்கு வந்து கடைசி படம் சொல்கிறதுனால அவருக்கு இந்த படம் வேறு லெவலில் வந்து வெற்றியே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு அந்த படத்துக்கு. வந்து இசையமைப்பாளரும் சரி, டேரக்டரும் சரி, ஃபைட்டு ஸ்டண்டு எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அதனால் வந்து ஜனநாயக படம் வந்துச்சுன்னா எல்லாமே தியேட்டரில் போய் பாருங்கள். அதனால் இந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறங்க பேரில் தப்பாக வந்து இது பண்ணி குறை சொல்லாதீங்க, சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.